மிஸ் பண்ண எபிசோடுகளை மிஸ் பண்ணாம பாருங்கள் உங்கள் தந்திவன் யூடியூப் சேனல் மற்றும் தந்திவன் ஆப்பில் முற்றிலும் இலவசமாக. ஏண்டி உன்னை கல்யாணம் பண்ணவன் தானே ஹாஸ்பிட்டல்ல குத்துப்பட்டு கிடக்குறான். ஏண்டி உன்னதான் கேட்டுட்டு இருக்க. நாங்க அங்க அவனோட உசுரை காப்பாத்துறதுக்காக பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கும் போது நீ இங்க அவன் சாவுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க, அப்படித்தானே? ஐயோயோ, நீ இப்படி என்ன முறைச்சு பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல. ஏண்டி புருஷனுக்கு காய்ச்சலோ இல்ல விபத்தோ ஏற்பட்டா கூட நின்னு பாத்துக்கிறது பொண்டாட்டியோட கடமை. அது தெரியுமா உனக்கு? பொண்டாட்டிக்கு ஒண்ணு கடமெல்லாம் ஒண்ணும் இல்ல. உனக்கு இப்பவும் தெனா வெட்டுதான். ராத்திரி ஆயிருச்சு, இல்லனா உன்னை இங்கேயே அடிச்சு ஹாஸ்பிட்டலுக்கு துரத்தி விட்டுருப்பேன். இங்க பாருங்க, அவளால முடியல, அதான் ஹாஸ்பிட்டலுக்கு அவ வராம இருந்திருக்கான். ஏண்டி அதெல்லாம் இவளோட டிராமாடி. இவ பேச்செல்லாம் நீ நம்ப வேண்டாம். ஒண்ணுமே தெரியாத மாதிரி நிக்கிறத பாரு. மூஞ்சிய பார்த்து ஒரு குத்து குத்துனா. ஏங்க இதெல்லாம் அப்புறமா பேசிக்கலாம், நீங்க முதல்ல போங்க. நான் இப்பவே பேசி ஆகணுங்கிற. ஏண்டி உனக்கு கொஞ்சமாவது மனசாட்சி இருக்காடி? ரவுடிகளை வச்சு வேணுவை கொலை பண்ண ஏற்பாடு பண்ணது இவளா இருக்குமோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. ஆமா, எல்லாத்துக்கும் காரணம் நான் தான். எல்லா குற்றத்தையும் என்னோட தலையில வச்சிருங்க, நான் சுமந்துக்கிறேன். என்ன போதுமா? என்ன போதுமாங்கற? அவனுக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆச்சு, அதுக்கான பதில நீ தான் சொல்லி ஆகணும். அதுக்கப்புறம் நீ உசுரோடவே இருக்க மாட்டே சொல்லிட்டேன். பாருங்க, நீங்க முதல்ல கிளம்புங்க, அப்புறமா பேசிக்கலாம். வாங்க வாங்கன்னு சொல்றேன்ல. அந்த ஆள் எதுக்காக உங்ககிட்ட கோவப்படுறாரு? சில நேரங்கள்ல ஒருத்தர் இன்னொருத்தரை திட்டத்துக்கான நேரம் கிடைக்கும். நீங்க பதில் சொன்னீங்களா? ஒரு பிரயோஜனமும் இல்லாதவங்க கிட்ட பதில் சொல்லி என்ன பிரயோஜனம்? அப்புறம் அவங்கள பொறுத்த வரைக்கும் எனக்கு திட்டத்துக்கு நிறையவே காரணம் இருக்கு. அதுவும் சரிதான். நீங்க ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போயிருந்தீங்கன்னா யாரும் உங்ககிட்ட எதுவும் கேட்டுக்க மாட்டாங்க. என் வீட்டுக்காருக்கு கால் பண்ணப்ப உங்களை பத்தி தான் பெரும் பேச்சு போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாரு. சதீஷ் மாமா சத்தமா சொன்னத நீ அப்படியே அமைதியா சொல்ற. அந்த ஒரு வித்தியாசம்தான். கண்ணா உங்க பக்கம்தான். உங்களை டார்ச்சர் பண்ண ஒரு ஆளுக்கு சரியான தண்டனையை தான் கடவுள் கொடுத்துருக்காரு. ஆனா இந்த நேரத்துல நம்மளோட கோபத்தையும் அடாவடித்தனத்தையும் காட்டக்கூடாதுல்ல. என்னதான் டார்ச்சர் பண்ணாலும் புருஷன் தானே. அப்ப நாம தாங்க அவங்கள மன்னிச்சு விடணும். நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் உங்க இஷ்டம் தான். அத்தை, நீங்க இவ்வளவு வருத்தமா இருக்கும் போது எனக்கு சங்கடமா இருக்கு. இந்தாங்க
இதாச்சும் குடிங்க அத்தை. என் பையன் ஆஸ்பத்திரியில படுத்துட்டு இருக்கும் போது என்னால இதெல்லாம் குடிக்க முடியாது. மரணத்துல இருந்து தப்பிச்சிட்டார்ல அத்தை. உயிர் திரும்பி வந்து ஒரு பிரயோஜனமும் இல்ல. ஆனா எத்தனை நாளைக்கு தான் அப்படியே இருக்கணுமோ? ஐயோ, அதை நினைச்சாலே எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அவனால தண்ணி அடிக்க முடியுமா என்ன? நல்லா பசிக்கும், யார் அவனுக்கு வாங்கி தருவாங்க? ஆனா அவனை பக்கத்துல இருந்து பாத்துக்க வேண்டிய அந்த பாலா இங்க எனக்கு என்னன்னு இருக்கா? நாம ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போலாமா அத்தை? எனக்கு மூட்டு வலி அதிகமா இருக்குமா. ஒரு 10 அடி கூட என்னால நடக்கவே முடியாது. இந்த காலை வச்சுட்டு என்னால எப்படி நடக்க முடியும்? அது மட்டும் இல்லாம நாம அங்க போய் என்ன பண்ண முடியும்? போக வேண்டியதே பாலா தானே. அவ இப்படி அடம்பிடிச்சுக்கிட்டே இருந்தா அதுக்கு கண்டிப்பா அவ அனுபவிச்சுதான் தீருவா. நிறையவே நான் அனுபவிச்சிட்டேன். இதுக்கு மேலே நான் அனுபவிக்க நிறைய இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். உங்க பையன் எனக்கு கொடுத்த வேதனையில 10ல் 1 பங்கு கூட இப்ப திரும்பி கிடைக்கவே இல்லை. ஏண்டி கேடு கட்டவள, புருஷன் சாகர நிலைமையில இருந்தாலும் ஓ அகங்காரத்துக்கு ஒண்ணு குறைச்சல் இல்ல. இந்த சமயத்துலதான் நீ பழி வாங்குவியா? ஒரு சவத்தை பழி வாங்க வேண்டிய அவசியம் எனக்கு ஒண்ணும் இல்ல. அப்படின்னா இப்ப பேக தூக்கிட்டு நீ எங்க கிளம்பிட்ட? என்னுடைய உடம்புக்கு கொஞ்ச நாள் பாதுகாப்பு கொடுத்த வேணுகோபால் அப்படிங்கிற ஒரு ஆளு குத்துப்பட்டு ஹாஸ்பிட்டல்ல கிடக்குறான். அந்த ஆளை பார்க்க தான் நான் போறேன். அவன் எப்ப சாக போறான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நீ போக போறியா, இல்ல இருக்கிற உயிரை முடிச்சிடலான்னு போறியா? அப்படி முடிச்சலாம் நான் நினைச்சிருந்தேன்னா பூனேல இருந்து உங்க பையனுடைய டெட் பாடி மட்டும்தான் இங்க வந்திருக்கும். எப்பவும் சரக்கடிச்சு போதையில இருக்கிற உங்க பையனை கொல்றது எனக்கு சுலபமான விஷயம். அவனை எப்பவுமே நான் கொல்ல மாட்டேன். நான் இந்த பூமியில உயிரோடு தான் இருக்கேன் அப்படின்னு எனக்கு ஞாபகப்படுத்துறதுக்கு அவன் எனக்கு உயிரோடு வேணும். பாலக்கா, நீங்க ரொம்ப டயர்டா இருக்கீங்க. ஒரு 5 நிமிஷம் இருங்க, நானும் உங்க கூட வரேன். என்னங்க, நானும் பாலாக்கா கூட ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போயிட்டு அது எப்படி போக முடியும்? இப்பதான் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து கால் பண்ணாங்க. உங்க அப்பா நம்ம மேல கொடுத்த கம்ப்ளைண்ட்டுக்காக நாளை காலையில நம்மள 10 மணிக்கெல்லாம் போலீஸ் ஸ்டேஷன் வர சொல்லியிருக்காங்க. என்னாச்சுரா சுமேஷ், இது இப்ப போலீஸ் கேஸ் ஆயிடுச்சா? அம்மா பயப்படாதீங்கம்மா, அவங்க வெறும் ஃபார்மாலிட்டிக்காக தான் வர சொல்லியிருக்காங்க. டைம் வேஸ்ட் பண்ணாத, வா சீக்கிரம் ரெடியாவு. சாரி பாலாக்கா, நான் தனியாவே போய்க்கிறேன். என் கூட யாராவது இருந்திருந்தாங்கன்னா நான் கஷ்டப்படுற காலத்துல எனக்கு அவங்க உதவி பண்ணிருப்பாங்க. இப்ப நான் தனியாவே இருந்து பழகிக்கிறேன். இவளாலதான் நம்ம அந்த நிலைமைக்கு ஆளானா? டேய் மகனே, போலீஸ் ஸ்டேஷன் போகும்போது பார்த்து போகணும். உனக்கு உதவிக்கு ஏதாவது கட்சிக்காரங்களை வேணா கூட்டிட்டு போ. அதுக்கான அவசியம் இல்ல. அந்த எஸ்ஐ கொஞ்சம் பணம் கொடுத்தா எல்லாம் சரியாயிடும். அதுக்கு உன் கையில ஏதாவது பணம் வச்சிருக்கியா? ஊருக்கு போனா ஒரு 50,000 ரூபாய் பணம் கிடைக்கும். ஆனா இந்த நேரத்துல அங்க போக முடியாதே. வேண்டாம் வேண்டாம், இப்படிப்பட்ட சூழ்நிலையில நீ அங்க போக வேண்டாம். ஸ்டேஷனுக்கு கொடுக்க வேண்டிய காசை நான் தரேன். பணம் வந்த உடனே வாங்கின பணத்தை திருப்பி கொடுத்தா போதும். அம்மா, நான் உங்ககிட்ட வாங்கின பணத்தை திருப்பி கொடுத்துருவேன். நீங்க போய் பணத்தை எடுத்துருவாங்க. நம்ம போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு அப்புறம் ஹாஸ்பிட்டல் போலாமாங்க? ஆனா இப்ப யார் ஸ்டேஷனுக்கு போறது? இப்ப நீங்க சொன்னீங்களே. இங்க பாராஷா, திருப்பி கிடைக்காது அப்படின்றதுனால தான் ஹாஸ்பிட்டல் செலவுக்கு அம்மா 5 பைசா கூட கொடுக்கல. சதீஷ் அண்ணன் அங்க கொடுக்க வேண்டிய நிலைமையில இருக்காரு. இப்ப நாம அங்க போனா முழு செலவையும் நாம தான் பாத்துக்க வேண்டியது இருக்கும். திருப்பி கொடுக்கலாம் கேட்க முடியுமா என்ன? அதனாலதான் நான் உங்ககிட்ட போக வேணான்னு சொன்னேன். இப்போதைக்கு நாம நம்மளோட காரியத்தை பார்த்தா மட்டும் போதும். ஓ, நான் அதை யோசிக்கவே இல்ல. நீ அதை யோசனை பண்ணவே இல்லை. ஆனா நான் எப்பவுமே பிராக்டிகலா யோசனை பண்ணி தான் பார்ப்பேன். நாம சென்டிமெண்ட்டை வெளியில காட்டினா போதும். ஆனா அதுக்காக காசு செலவு பண்ணோம், நமக்கு தான் நஷ்டம் வரும். நீ எடுத்த முடிவு தான் ரொம்ப ரொம்ப கரெக்ட் சுமேஷ். நீ ஒரு நல்ல தம்பி. உடன்பிறப்புனா இப்படிதான் இருக்கணும். லாபம் வரத மட்டும் தான் நீ பண்ணுவ. இவன் எப்பவுமே இந்த மாதிரி தான் பண்ணுவான். நாளைக்கு நீயும் ஒரு நஷ்டம் தானே தோணக்கூடாதுன்னு நீயும் நல்லா ப்ரே பண்ணிக்கோ. அவங்க எப்பவுமே இப்படிதான். நீ இங்க மத்தவங்கள பத்தி கவலைப்படாத. நான் சொன்ன மாதிரி அம்மாக்கு நீ சோப்பு போட்டா போதும். இங்க பாரு, மீதி விஷயத்த நான் பாத்துக்கிறேன்.
நான் என்னால செய்ய முடிஞ்சதெல்லாம் செஞ்சுட்டு தான் இருக்கேன். நீ புத்திசாலி, உன்னால கண்டிப்பா முடியும். ஸ்டேஷனுக்கு பதிலா வேற எங்க போறது? நீ இப்ப போய் ரெடியாவு. அம்மா கொடுக்குற பணத்தை வச்சு நாம 2 பேரும் ஜாலியா சுத்திட்டு வரலாம். அப்படியே நம்ம போய் சினிமாவும் பார்க்கலாம். என்ன சொல்ற? போ. செல்லம் சாப்பிடுங்க. அப்படிதான். அம்மா எங்க போயிட்டு வரீங்க? பால் வாங்க தான்ப்பா. சாதாரணமாவே எல்லா நாளும் சாயங்காலம் நீ வரும்போதே வாங்கிட்டு வந்துடுவ. இப்ப கொஞ்ச நாளாவே நீ வீட்டை பத்தி நினைச்சு பாக்குறது இல்ல. இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் போறியா? எதுக்கு? அந்த வேணுகோபாலை பாக்குறதுக்கு இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் போவியான்னு கேக்குறேன். அந்த ஆளை பார்க்க நான் ஏன் போனோம்? ஒருவேளை நான் பார்க்க போனா பாலாவை தான் பார்க்க போறேன்னு தானே நினைப்பாங்க. அப்புறம் நான் யாராவது பார்க்க போய் இங்க இருக்கிறவங்க யாரும் செத்து ஒழிய வேண்டாம். என் குடும்பமாச்சே, இனிமே மத்த குடும்பத்தை பத்தி நான் யோசனை கூட பண்ணியே பார்க்க மாட்டேன். நீ அவளை நிம்மதியாவே இருக்க விடக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டியா என்ன? எனக்கு அப்படி எந்த எண்ணமும் இல்ல. ஆனா சிலருக்கு கிடைக்க வேண்டியது அவங்களே கேட்டு வாங்கிக்கிறாங்க. முடிஞ்சா வேணுகோபாலை போய் பார்த்துட்டு வர வேண்டியதானப்பா. வேண்டாமா, ஒருவேளை நான் அவனை பார்க்க போனா ஜெயா வேற மாதிரி எடுத்துப்பா. டேய், அதெல்லாம் உன் மேல அதிகமா பாசம் வச்சிருக்கிறதுனாலதான். அம்மா, நீங்க அவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசாதீங்க. நேத்து அவ என்ன பேசணும்னு பாத்தீங்கல்ல? உன்னை பத்தி யாரும் தப்பா பேசிடக்கூடாதுன்னு தான்ப்பா அவ அப்படி பேசிட்டு இருக்கா. நீ அவளை நிம்மதியாவே இருக்க வைக்க கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டியா என்ன? இதுக்கப்புறம் அவ கூட நான் ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேன், சரியா? அந்த மாதிரி பண்ணாதான் தான் சொல்றேன். அவ என்னதான் பேசினாலும் பொண்டாட்டியோட சொந்தக்காரங்க பிரச்சனை இல்ல. புருஷன் இப்படி தேடி தேடி போய் உதவி பண்றது யாருக்காவது பிடிக்காம இருக்குமா என்ன? நான் இனிமேல் பேசவும் மாட்டேன், போகவும் மாட்டேன். ஜெயா ஹாஸ்பிட்டல் போகணும், பாலாவுக்கு துணையா இருக்கணும்னு நினைக்கிறா. ஆனா நீ எப்படி எடுத்துக்க போறங்கிறத நினைச்சுதான் அவ சொல்லாம இருக்கா. நீ ஒரு வேலை பண்ணு, அப்படியே ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போய் என்ன ஆச்சுன்னு பாத்துட்டு வா. இப்படி ஒரு நிலைமையில இருக்கும்போது நம்ம போய் பார்க்கலன்னு ஜெயா வீட்டுக்காரங்க சொல்லிடக்கூடாது. ஆபீஸ் வேலையா வெளியே போகணுமா? டைம் இருக்குமான்னு தெரியல. பார்க்கலாம், முடிஞ்சா போயிட்டு வரேன். நீ நினைச்சா அது முடியும்டா. எல்லா தனாவட்டம் அழிஞ்சு ஹாஸ்பிட்டல்ல கிடக்குற அவனை எனக்கு பார்க்க ஆசையா தான் இருக்கு. பார்க்கறேன். பொண்டாட்டி கூட ஹெல்த் சென்டர்லேருந்து நடந்து வரும்போது நடப்பாதையில் பொண்டாட்டிய மோசமாக அவங்கள வர்ணிச்சும் அவங்கள கெட்ட வார்த்தையால் பேசி பொண்டாட்டியை கேலி பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறீங்க. அப்படியெல்லாம் சொல்ல சில கமெண்ட்ஸ் அடிச்சானுங்க. கேஸுக்கு இதுதான் பக்கபலமாக இருக்கும். இப்படியே இருக்கட்டுமே. இந்தாங்க சார், டீ சாப்பிடுங்க. இன்னைக்கு காலையில் தான் ஐசியூ வார்டில் இருந்து மாற்றினாங்க. முக்கியமாக டாக்டர் அதிகமாக பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. இவருக்கு பதிலாக நீங்கள் சொன்னால் போதுமா? இது கொஞ்சம் லேட் ஆகிற வேலை தான். வீட்டில் இருந்து சும்மா இருக்கும் போதெல்லாம் கால் பண்ண மாட்டாங்க. ஏதாவது வேலையாக இருக்கும் போது தான் கால் பண்ணுவாங்க. உங்களுக்கு கொலை பண்ண முயற்சி செஞ்ச யாரையாவது இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கீங்களா? இல்ல. பொண்டாட்டியை பத்தி தகாத வார்த்தையில பேசும்போது நீங்க சண்டைக்கு போனீங்க. அப்போ உங்க பொண்டாட்டி என்ன சொன்னாங்க? அவங்க இந்த சம்பவத்தோட முக்கிய சாட்சி தானே. அது நான் அவளை வீட்டுக்கு போற வழியில அனுப்பி வச்சுட்டு
திரும்பி வந்து தான் அவனுங்க கிட்ட பேசினேன். பொண்டாட்டிக்காக போயிட்டு குத்துனாங்கன்னு சொன்னாதான் இந்த கேஸ் ரொம்ப பலமா நிற்கும். கோர்ட்டுக்கு போகும்போது சாட்சி பார்த்ததா சொல்லணும். என்ன பொண்டாட்டி சாட்சி சொல்ல மாட்டாங்களா? அது வேண்டாம் சார், அவ மாசமா இருக்கா. அது நல்லது. கர்ப்பிணியா இருக்கிற பொண்டாட்டிக்கு முன்னாடி புருஷனை அவங்க அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கேஸ் டபுள் ஸ்ட்ராங் ஆயிடும். சாட்சி சொல்ல வர்றதுக்கு அவளுக்கு சிரமமா இருக்கும். என்ன சிரமம்? சொல்ல போனா பொண்டாட்டிக்காக தானே அவங்க கிட்ட சண்டைக்கு போனதும் குத்து வாங்கினதும். அப்படின்னா இந்த சம்பவத்துக்கான முழு பொறுப்பும் உங்க பொண்டாட்டி தானே? சார், என் பையனோட மனைவி இவங்க தான். நீ வர விஷயத்த சொல்லியிருந்தா நான் கேட்டு பக்கத்திலே நின்றுட்டு இருந்திருப்பேன். வார்டை கண்டுபிடிக்க கஷ்டப்பட்டிருப்பல்ல? இல்ல. கத்தி எடுத்து உங்களை குத்துற அளவுக்கு அவங்களோட மோட்டிவ் என்னவா இருந்திருக்கும்? எவ்வளவு மாதிரி பொண்டாட்டிங்கெல்லாம் வெளியே போகும்போது கண்டு ஆம்பளைங்கெல்லாம் கண்ணையும் கையையும் காட்டி பேசதான் செய்வானுங்க. அதனால வர எல்லா பிரச்சனைக்கும் புருஷன் பொறுப்பேற்றுக்க முடியுமா? அவன் தப்பா பேசியிருந்தா கொஞ்சம் மன்னிச்சுக்குமா, அவன் குணம் தான் தெரியுமே. மத்தவங்க முன்னாடி இப்படி கேவலப்படுத்தினா அவருக்கு என்னதான் கிடைக்குது? அதுல தயவு செஞ்சு எனக்காக மன்னிச்சிருமா. இந்தாங்க, இதுல கையெழுத்து போடுங்க. நீங்களும் கையெழுத்து போடுங்க. உங்களை கொல்லணுன்ற நோக்கத்தோடு தான் அவங்க கத்திலாம் எடுத்துட்டு வந்திருக்காங்க. 370 கீழ் இந்த கேஸ் போகுது. தேடலாம். இதுக்கு பின்னாடி யார் இருக்கான்னு நாங்க சீக்கிரம் கண்டுபிடிச்சிருவோம். ஓகே, நான் கிளம்புறேன். நான் செத்து போயிட்டேனான்னு பார்த்து சந்தோஷப்பட வந்தியாடி. உன் பணத்தை பார்க்காம நான் சாக மாட்டேன்டி. நீங்க வாழ்றதும் சாகிறதும் என்னுடைய பிரச்சனை இல்ல. பின்ன எதுக்காக நீங்க வந்த? என்னை ஹெல்த் சென்டர் கூட்டிட்டு வந்த ஒரு ஆளுக்கு விபத்து ஏற்பட்டுடுச்சுங்கிறதுனால தான் வந்தேன். இங்க இருந்து போடின்னு சத்தம் போட்டாலும் நான் போக மாட்டேன். என்னை அடிச்சு வெளியில அனுப்புறதுக்கான தகுதி இப்ப உங்களுக்கு இல்ல. நான் என்னுடைய கடமையை பார்க்கறதுக்காக தான் வந்திருக்கேன். தாலி கட்டின முதல் நாள்ல இருந்து என்னை கொடூரமா டார்ச்சர் பண்ண ஒரு ஆளுக்கு சேவை செய்யறதுக்காக வந்திருக்கேன். சூரஜோட இந்த முடிவால நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டேன். இது ஒரு அசாதாரணமான முடிவுன்னு என்னால உறுதியா சொல்ல முடியும். எல்லாமே நஷ்டப்பட போகுதுன்னு தெரிஞ்ச உடனே எனக்கு தேவையானதை மட்டும் எடுத்துக்கிட்டு மற்ற எல்லாத்தையும் தூக்கி எரிஞ்சிட்டு வந்துட்டேன். சமையலி எதுவும் பேசாம இருக்கீங்க?
இதெல்லாம் உண்மையாவே நடக்குதான்னு என்னால இப்பவும் நம்பவே முடியல. இதுதாம்மா யதார்த்தம். இந்த மாதிரி பாசத்தை கொட்டுற ஒருத்தர் உங்களுக்கு கணவரா கிடைச்சதை நினைச்சு நீங்க ரொம்ப பெருமைப்படணும். என்னை பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்ல. ஃப்ரெண்ட்ஸும் சொந்தக்காரங்களும் சூரஜ் எப்படி பாப்பாங்கங்கிறது தான் என்னோட கவலையே. அதை பத்தி நான் நிறைய யோசிச்சுதான் இந்த முடிவை எடுத்திருக்கேன். கேலி கிண்டல் இதெல்லாம் சந்திக்க வேண்டியிருக்கோம். ஆனா அதை பத்திலாம் நம்ம கவலையப்படக்கூடாது. உங்களால முடியும். இப்படி ஒரு தீர்மானமான முடிவு எடுக்கிறதுக்கு தைரியமான ஒரு மனசு வேணும். அது இல்லாதவங்க தான் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. நாங்க ஆபீஸ்க்கு பக்கத்திலேயே ஒரு நல்ல வீடை பார்த்துட்டு இருக்கோம். கூடிய சீக்கிரமே பார்த்துருவோம். ஆனா அதுக்கப்புறம் டாக்டர் நீங்க வரணும். என்ன கூப்பிடனாலும் நான் கண்டிப்பா வருவேன், உங்களோட சந்தோஷமான வாழ்க்கையை பார்க்க. நான் இப்ப வரேன். இனிமேல் சமையலையை நல்லபடியா பாத்துக்கிறதுக்கு நீங்க மட்டும்தான் இருக்கீங்க. 2 வீட்லயும் எதிர்த்து சண்டை போட்டுட்டு வந்துட்டீங்க. இனி எது நடந்தாலும் நீங்க தான் பொறுப்பு. டென்ஷனை குறைச்சிருங்க. உங்க பொண்டாட்டி கர்ப்பிணியா இருக்காங்கிறத மனசுல வச்சுக்கோங்க. அந்த ஒரு காரணத்துக்காக தான் நான் அவளை ஏத்துக்கிட்டேன். இது என்னோட பழி வாங்குது. என் வாழ்க்கையிலிருந்து பாலாவை துரத்தி விட்டுட்டு எவ்வளவு மாதிரி ஒரு வஞ்சிக்கு எனக்கு பொண்டாட்டியா வர செஞ்ச என் அப்பாவை நான் கண்டிப்பா பழி வாங்க தான் போறேன். ஒரு நெருக்கமான உறவால என் வாழ்க்கைக்குள்ள வந்து என்னை அவமானப்படுத்தின ஆளுங்களுக்கு முன்னாடி தலகுனியை வச்ச இவளை நான் பழி வாங்க போறேன். இவன் என் குழந்தைய பெத்தெடுக்கிற வரைக்கும் தான் எல்லாத்தையும் பொறுத்துக்குவேன். அதுக்கப்புறம் இவளால எனக்கு ஏற்பட்ட நஷ்டமும் மானக்கேடும் கண்டிப்பா திருப்பி கொடுப்பேன். டாக்டர், நீங்க பண்ண எல்லா உதவிக்கும், இனி எங்களுக்கு பண்ண போற எல்லா உதவிக்கும் தேங்க்ஸ். Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.